வணக்கம். இது வந்து அளவு ப்ளவுஸு. நம்ம ஏற்கனவே அளவு எடுத்து எழுதியிருக்கோம். இறக்கம் வந்து 16 இன்ச்சு, பாடி வந்து 42 இன்ச்சு, அடி உடம்பு வந்து 36 இன்ச்சு, பட்டியின் மேல் பாகம் வந்து 14 இன்ச்சு. அதுக்கப்புறமா அஸ்தின் வந்து லென்த்து வந்து 7.5 இன்ச்சு, கைக்குழி 18 இன்ச்சு, கை டைட்டு 16 இன்ச்சு, நுனிக்கை அளவு வந்து 15 இன்ச்சு. பேக் நெக்கோட இறக்கம் என்னென்னா 8 இன்ச்சு, ஃப்ரண்ட் நெக்கோட இறக்கம் வந்து 6 இன்ச்சு. இது வந்து கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ். இதை எப்படி பண்ணணுங்கிறத வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி லைனிங்கை பிரிச்சுக்கலாம். இது வந்து லென்த்து அதிகமான ப்ளவுஸு, இன்னொன்று கிராஸ் கட்டிங். அதனால் இந்த லைனிங் வந்து 1 மீட்டர் 10 பாயிண்ட் எடுத்துருக்கு. இதனோட இறக்கம் பார்த்திங்கன்னா 16 இன்ச்சு. நாம் கச்சாவுக்கு கீழே ஒரு 1/2 இன்ச்சு, மேலே ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து 17 இன்ச்சு வைக்கணும். அப்புறமா இந்த மாதிரி ஒரு ஸ்கேல் வச்சு மார்க் போட்டுக்கலாம். அடுத்து கைக்குழி இறக்கம் நாம் ஒரு 6 இன்ச்சு இதுலையும் ஸ்கேலு நேராக வச்சு கோடு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பாடி வந்து 42 இன்ச்சு. 4 பங்கு வச்சா 10 21 42 வரும். கூட ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து 11 இன்ச்சில் ஒரு மார்க். அதுக்கப்புறம் ஒரு 2 இன்ச்சு கச்சா. இந்த 2ஐயும் நேர கீழே மார்க் பண்ணிடுவோம். அடுத்து ஷோல்டர் எவ்வளோ வைக்கலாம்னா இதுக்கு வந்து ஒரு 6 இன்ச்சு வைக்கலாம். நான் வந்து கைக்குடி எடுக்கிறதுக்காக ஒரு பேட்டர்ன் ஒன்று தயார் பண்ணி வச்சுருக்கேன். அதை வச்சு இந்த மாதிரி மார்க் போட்டுக்கிறேன். இனி நம்ம எப்படின்னா உள்கழுத்து எவ்வளோ விரிப்போம்னா ஒரு 2.25 இன்ச்சு. இதில் வந்து ஒரு 1/4 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். கிராஸ் ஆட்டு போட்டு போடுறது. அதுக்கப்புறம் கைக்குழி என்ன இருக்குங்கிறத நம்ம அளவு எடுக்கலாம். இந்த ப்ளவுஸில் கைக்குழி எப்படின்னா 18 இன்ச்சு இருக்கு. அப்புறம் 9.25 இன்ச்சு வரும். ஷோல்டரில் ஒரு 1/2 இன்ச்சு கழிவு போகும். 9.25 இன்ச்சு வரும். நம்ம இங்கே இருந்து இப்படி அளந்து பார்க்கும்போது 9.25 இன்ச்சு வரணும். இது கரெக்டாக வருது. ஒரு சில நேரம் நமக்கு முன்ன பின்ன வந்துச்சுன்னா இந்த கோட்டை ஒன்று மேலே போட வேண்டியிருக்கும், இல்லைன்னா இந்த கோட்டை கொஞ்சம் கீழே போட முடியும். ஆனால் இது கரெக்டாக வருது. அடுத்து கழுத்து இறக்கம் வந்து 8.5 இன்ச்சு. நாம் வந்து ஒரு 9 இன்ச்சில் மார்க் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இது வந்து ஒரு 1/4 இன்ச்சு கூட்டி, 1/4 இன்ச்சு வைக்கலாம், இல்லை 1/2 இன்ச்சு கூட நம்ம கூட்டி வைக்கலாம். சரி, நான் இப்போ 1/4 இன்ச்சு கூட்டி வச்சுட்டு இது இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு மார்க்கு, இதை இந்த மாதிரி கிராஸாக வரும். இந்த கழுத்துக்கு கூட நான் வந்து பேட்டர்ன் வச்சுருக்கேன். பேட்டர்ன் வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அளவு ப்ளவுஸை வச்சு பார்க்கணும். ஓகே, ரவுண்டு கரெக்டாக வந்துடும். அடுத்ததான் நம்ம இதில் வந்து அளவு ப்ளவுஸ் வச்சு பார்க்கணும். கரெக்டாக 2 ஷோல்டரையும் கரெக்டாக வச்சுட்டு இந்த மார்க் பண்ணியிருக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சுக்கு கீழே வச்சு இப்படி பார்க்கலாம். இது கரெக்டாக வருது. சரி, அடுத்து அடி உடம்பு எவ்வளவுன்னா 36 இன்ச்சு. 9, 18, 36. அதை 4 பங்கு வச்சா 9 வரும். அதை 2 பங்கு வச்சா 4 வரும். அந்த 4 இன்ச்சில் ஒரு மார்க் தான் டாட்டோட மார்க்கு. இது லென்த்து கூட அப்படிங்கிறனால
ஒரு 5 இன்ச்சில் நம்ம மார்க் பண்ணணும். கடைசியாட்டு இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச்சு கிராஸில் ஒரு மார்க். இந்த மார்க்கில் கரெக்டாக இருக்கணும், இந்த நுனியில் கரெக்டாக இருக்கணும். சரி, இப்போ நம்ம வந்து எல்லா மார்க்கையும் பண்ணிட்டோம். இதை கட் பண்ண வேண்டியது. ஃபஸ்ட்டு இங்கேருந்து ஆரம்பிக்கலாம். இப்போ நாம் பேக்கை கட் பண்ணிட்டோம். இந்த பேக்கை வச்சு ஃப்ரண்ட்டை கட் பண்ண போகிறோம். இது வந்து கிராஸ் கட்டிங்கிறதுனால நம்ம இந்த மாதிரி போகும். இப்போ நம்ம ஃப்ரண்ட்டு மேலே பேக் போட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு இந்த ஷோல்டரை ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இதனுடைய கழுத்து இறக்கம் என்னென்னா 6 இன்ச். நம்ம கச்சா சேர்த்து 7 இன்ச்சு வச்சுக்கோம். 7 இன்ச்சு வச்சுட்டோம். இதில் இருந்து ஒரு 3.25 இன்ச்சு இருக்குது. இது வந்து கழுத்துக்கான பேட்டர்ன். இதுவும் ரவுண்டு பேட்டர்ன் தான். நம்ம ஃபஸ்ட் ஒரு மார்க் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு இந்த ப்ளவுஸை வச்சு அளந்து பார்க்கலாம். இந்த கழுத்தும் அந்த கழுத்து எப்படி இருக்குது கரெக்டாக இங்கேருந்து ஒரு 1/4 இன்ச் தள்ளி வச்சு அளந்து பார்க்கணும். இது வந்து கொஞ்சம் கம்மியாக வருது. அப்போ நம்ம இன்னும் ஒரு 1/4 இன்ச் வச்சுக்கலாம். இப்போ இது வந்து கரெக்டாக வரும். ஓகே, அதுக்கப்புறம் இந்த அளவு எடுக்கணும். இதில் வந்து பட்டியின் மேல் பாகத்தில் 4 இன்ச்சு வரும். நாம் கூட ஒரு 1.5 இன்ச்சு சேர்த்து 6 மார்க் பண்ணிட்டோம். அடுத்து இதில் வந்து ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி ஒரு மார்க். இனி இந்த மார்க்குக்கும் கிராஸாக போட விட்டோம். அடுத்து மார்க்கில் இதில் ஒரு மார்க். இது வந்து பேக் டாட்னர் மார்க் போடுறோம். இது எப்படின்னா பட்டியின் மேல் பாகம் வந்து 14 இன்ச்சு இருக்கு. இப்போ நம்ம நார்மல் ப்ளவுஸ் அப்படின்னா கூட 1 இன்ச்சு கூட்டணும். இது வந்து கிராஸ் கட்டிங்னால 3/4 இன்ச்சு கூட்டினா போதும். 14.25 கூட்டினா போதும். இதுலேயும் கரெக்டாக சென்டரில் ஒரு மார்க் பண்ணிட்டு இதை இந்த மாதிரி வளைச்சி இதில் கொண்டு போய் விட்டுருணும். சரி, அடுத்து என்ன இருக்கா இந்த சைடு அடுத்து இந்த பட்டி எவ்வளவு இருக்குன்னு பார்த்துக்கலாம். இதில் வந்து 3.5 இன்ச்சு இருக்குது. கரெக்டாக அதே 3.5 இன்ச்சில் நம்ம மார்க் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இங்கே இருந்து ஒரு 1.5 இன்ச்சு தண்ணி இந்த துணி குறவாக இருக்குது, லைன் போட்டே இருக்கும். இங்கே இருந்து இங்கே இந்த மாதிரி கிராஸாக ஒரு கோடு போடும்.
அடுத்து இதை இந்த மாதிரி எடுத்து வச்சு இருக்குல்ல இந்த கோட்டை நேர் இந்த கோட்டை கொண்டு ஜாயின் இனி நம்ம இதை கட் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து ஆரம்பிக்கும் அடுத்து கழுத்தை கட் பண்ணி கழுத்தை கட் பண்ணி இதை இந்த அளவுக்கு கீழே கொண்டு இப்போ இந்த இதை எடுத்துறோம் இதை இந்த மாதிரி கட் பண்ணிட்டு இது இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இதில் ஒரு சடக்கா போட்டுக்கலாம் சடக்கா போட்டு இந்த மாதிரி மடித்து வச்சு பாருங்க இது சரியாக தான் இருக்குது அடுத்து கைக்குழியை ஒரு 1/4 இன்ச்சு பேக்கை விட ரெண்டு வந்து உள்ளே குறைஞ்சி இருக்கும் அடுத்ததாக இந்த டாட் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும் நல்லா எவ்வளோ இது வந்து கரெக்டாக 3.5 இன்ச்சு இருக்கும் அந்த 3 ஒரு மார்க் பண்ணிக்கலாம் ஸ்ட்ரைட்டாக வச்சு போட்டு அடுத்து இங்கோடி ஒரு 1/2 இன்ச்சு 1.5 இன்ச்சு இந்த மார்க்குக்கு அங்கோடி ஒரு 1.5 இன்ச்சு இங்கோடி ஒரு 1.5 மொத்தம் 3 இன்ச்சு அதுக்கப்புறமா நம்ம என்ன இந்த மாதிரி போட்டுக்கலாம் அடுத்து இந்த ஸ்கேலை இது கரெக்டாக இருக்கிற மாதிரி போயிருக்கும் இந்த கோட்டில் இந்த கோடு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும் அதுக்கு நம்ம அங்கே தள்ளி கொடுக்கணும் இங்கே இருக்குது ஒரு 2.5 இன்ச்சு தண்ணி மார்க் பண்ணிட்டு கிராஸ் ஆகிடும் அதுக்கப்புறம் இங்கேருந்து ஒரு 2 இன்ச்சு தண்ணி இந்த மாதிரி இதை வந்து இந்த மாதிரி லைட்டாக கிராஸ் ஆகும் அதாவது கீழே வந்து இங்கே மேலே வரலாம் சரி பேக் ஃப்ரண்ட்டே விட்டுருச்சு அடுத்து பட்டி நம்ம கரெக்டாக வச்சு பார்த்துக்கலாம் இங்கே கரெக்டாக இருக்கணும் இங்கே கரெக்டாக இருக்கணும் இந்த சென்ட்ரல் இதுவும் கரெக்டாக இருக்கணும் இப்போ நம்ம இது எவ்வளோ தேவை 3 இன்ச்சு இருக்குது அப்போ நம்ம கூட 1 இன்ச்சு சேர்த்துருக்கோம் 4 இன்ச்சு இங்கே 3 இன்ச்சு தான் இருக்கும் இதையும் வேணால் அளவு ப்ளவுஸில் பார்த்துக்கலாம் இதுலேயே 3 இன்ச்சு தான் இருக்குது அப்போது நம்ம 4 இன்ச்சு வைக்கணும் 3 இன்ச்சுனா 4 இன்ச்சு வைக்கணும் 1 இன்ச்சு கூட்டி இப்போது பட்டி கடைசியாக வெட்ட போகிறோம் பட்டி என்ன கணக்கில் வைக்கணும்னா ப்ளவுஸோட அடி உடம்பு இது வந்து ப்ளவுஸோட அடி உடம்பு வந்து 36 இன்ச்சு அப்போ 4 பங்கு வச்சா 9 வரும் அந்த 4 கூட 9ல் 3 சேர்க்கணும் கரெக்டாக 12 இன்ச்சு வச்சுக்கணும் கரெக்டாக 12 இன்ச்சில் ஒரு மார்க் அதுக்கப்புறம் அந்த மார்க்லேருந்து ஒரு 2.5 இன்ச்சு தள்ளி ஒரு மார்க் அதுக்கப்புறமா அதில் வந்து 3 இன்ச்சு வந்துல நம்ம ஒரு கூட 1 இன்ச்சு சேர்த்து 4 இன்ச்சில் ஒரு மார்க் இந்த ஒரு 4 இன்ச்சில் ஒரு மார்க் இந்த வந்து ஒரு 4 இன்ச்சில் ஒரு மார்க் அடுத்தது அதில் நம்ம அளவு க்ளோஸாக என்ன பார்த்துக்கலாம் பொதுவாக ஒரு 3/4 இன்ச்சு குறைச்சி வச்சா போதும் இதை நம்ம பார்த்துக்கலாம் இது வந்து 3.25 இன்ச்சு இருக்குது அப்போ நாம் ஒரு 3.25
இன்ச்சு இருக்குன்னு வச்சுட்டு நம்ம ஒரு 3.75 இன்ச்சு இதை இந்த மாதிரி கிராஸாக கொண்டு வரணும். சரி மார்க் பண்ணிட்டோம். இதையும் வச்சுக்கலாம். வச்சுட்டு முக்கில் ஒரு அடையாளம் 2 சைடும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதனால் இது வந்து அந்த ஃப்ரண்டில் வர மாதிரி இருக்கும். இப்போ நம்ம ஸ்லீவை கட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். இதனுடைய ஸ்லீவ் லென்த் என்னென்னா 7.5 இன்ச். கீழே ஒரு 1/2 இன்ச், மேலே ஒரு 1/2 இன்ச் விட்டு 8.5 இன்ச்சில் நம்ம ஒரு மார்க் பண்ணுறோம். எட்டரையில் ஒரு மார்க் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போட்டுக்கலாம். அடுத்து ஒரு 3.5 இன்ச்சு இறக்கம். அதாவது இந்த இறக்கம் எப்படின்னா, சிம்பிளாக உள்ள ப்ளவுஸுக்கு ஒரு 32 சைஸுக்குலாம் ஒரு 2.5 3 இன்ச்சு இறக்குனா போதும். அளவு கூட கூட இந்த இறக்கமும் கூடும். அதனால் நான் ஒரு 3.5 இன்ச்சு வைக்கிறேன். இதையும் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போட்டுக்கலாம். நம்ம கீழே பார்த்துக்கலாம். ஏன்னா வந்து கீழே கரெக்டாக இருக்கணும். கரெக்டாக தான் இருக்கும். அடுத்து கை டைட் வந்து 16. நம்ம அப்போ ஒரு 8.25 மார்க் பண்ணுறோம். 8.25 ஒரு மார்க்கு, அதை தள்ளி ஒரு 2 இன்ச்சு கச்சா மார்க். இப்போ கைக்குழி 18 இருக்குது. அப்போ ஒரு 9.25 இன்ச்சு வரணும். கரெக்டாக 9.25 இன்ச்சு வருது. அடுத்து இங்கேருந்து ஒரு 2.5 இன்ச்சு தள்ளி இதில் ஒரு மார்க் பண்ணிட்டு இந்த மார்க்குக்கும் ஸ்கேலை வச்சு நேரே கொடுக்கணும். அப்போ வந்து அந்த ஷேப் வந்து கரெக்டாகும். அடுத்து நுனிக்கை எவ்வளோ இருக்குன்னா 15.5 இன்ச்சு. அப்போ நம்ம 7.75 அதில் பாதி வைப்போம். 7.75 வச்சு எக்ஸ்ட்ரா 2 இன்ச்சு கச்சா. சரி, இனி இந்த 2 கோட்டையும் நம்ம போட்டுக்கலாம். இனி நம்ம வந்து இந்த ஸ்லீவை கட் பண்ணிடலாம். கட் பண்ணிட்டு இதையும் நம்ம கட் பண்ணி தனித்தனியாகிடலாம். அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, அதுக்கு முன்னால் இதில் சென்டரில் கரெக்டாக சடுக்கு அடிச்சிடலாம். அடுத்து இது இந்த மாதிரி வச்சு ஏற்கனவே மார்க் பண்ணது மேலே வச்சு இதில் வந்து லைட்டாக ஒரு 1/2 இன்ச்சு போல் இறக்கி ஷேப் எடுத்து 2 பக்கம் வர்றதுக்கு ஷேப் எடுத்துட்டோம். இப்போ நம்ம அதை ஞாபகம் வச்சு வைக்கணுங்கிறதுக்காக இதில் ஒரு கட் மார்க் போட்டோம். இது வந்து ஃப்ரண்ட் பீஸ். அடுத்து இந்த பொருளை பார்த்து வைக்கும். இது வந்து பேக்கு, இது வந்து கிராஸ் கட்டிங்கோட ஃப்ரண்ட்டு, இது வந்து இந்த பட்டி. இது பார்த்தீங்களா, இதை விட இது வந்து 1 இன்ச்சு கூட இருக்கும். டாட்டு பிடிக்கும்போது கரெக்டாக வந்துடும். அடுத்து இது வந்து ஸ்லீவ். ஒரு அளவு ப்ளவுஸோட கிராஸ் கட்டிங் ப்ளவுஸை நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டியிருக்கேன். இதை மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். நல்ல பயன்களை அடைங்க. நன்றி, வணக்கம்.